நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த இயேசுவின் அரவணைக்கும் நேரம் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் கூட நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கட்டளையிடுகிற வார்த்தை. அப்போது ஆண்டவராகிய இயேசு நமக்கு கட்டளையிடுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். அல்லேலூயா. அப்போ தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று குறிப்பிடுகிறார். கலங்காதிருங்கள். அப்போ ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிற ஒரு காரியமே, நாம் கலங்கி கொண்டிருக்க கூடாது, அதே நேரத்தில் பயப்படக்கூடாது. அதற்கு மாறாக என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். அல்லேலூயா. அப்போ இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியமே அதுதான். நாம் பயந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை அல்ல, விசுவாசிக்கிற வாழ்க்கையை தான் ஆண்டவர் போதிக்கிறார். பிரியமானவர்களே, அப்போ இயேசு கிறிஸ்துவருடைய ஊழியத்தில் எல்லா மக்களுக்கும் ஒரு நம்பிக்கை உண்டானது. ஆகவே தான் அவரை பார்க்க திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வருகிறார்கள். அவரிடத்தில் எல்லாரும் சொல்லுகிற வார்த்தையை விட அவருடைய வார்த்தைகளிலே ஒரு ஜீவன் இருந்தது. ஆகவே பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இதை பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளாக நாம் வாழும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இதே போல பாருங்க, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். இந்த காரியத்தை யாரிடத்தில் சொல்லுகிறார் என்றால், அவருடைய சீஷர்களிடத்தில் சொல்லுகிறார். அப்போது அந்த இடத்துல தோமா இருக்கிறார். தோமா என்ற ஒரு சீஷன் நம்முடைய இந்திய தேசத்தில் வந்து ஜீவனை இரத்த சாட்சியாக மரித்த தோமா இருக்கிறார் இல்லையா? அவர் என்ன பண்ணுகிறார்? இயேசுவின் இடத்துல வருகிறார். அவரிடத்தில் கேட்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், பரலோக ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். எப்பா, நான் போகிற வழியை என்ன பண்ணுகிறாங்க பாருங்கள். அந்த வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். 4ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். அப்போது தோமா கேட்குறார் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றார். இயேசு சொல்கிறாரு, நான் போகிற இடத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. நான் ஆண்டவருடைய என்ன பண்ணணும்? உங்களுக்காக மரித்து என்ன பண்ணணும்? 3ஆம் நாள் உயிர் தெழுந்து பரலோகத்துக்கு போகணும். அப்போது நான் போகிற இடத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் சொல்கிறாரு. ஆனால் தோமா சொல்கிறாரு, நாங்கள் எப்படி அறியோம் என்று சொல்கிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே பிரியமான தெய்வ பிள்ளைகளே, அப்போ நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். ஆண்டவர் வார்த்தைகள் தான் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுகிறது? ஒரு வழியை உண்டாக்குகிறது. அல்லேலூயா. ஆகவே தான் தேவ பிள்ளைகளாகிய கிறிஸ்தவர்கள் வேதத்தை என்ன பண்ணணும்? வாசிக்கணும் என்று சொல்லி நாம் எல்லாரும் என்ன பண்ணுகிறோம்? சொல்லுகிறோம். அது என்னதுக்காக? ஆண்டவர் எழுதி கொடுத்தாரு, ஆண்டவருக்கு ஆண்டவருடைய பிள்ளைங்க ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கணும் அப்படின்றதுக்காக இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் வாசித்தா அது உங்களுக்கு பிரயோஜனம். அல்லேலூயா. அப்போது
கர்த்தருடைய வேதத்தை நான் வாசித்தா என்னுடைய வாழ்க்கையில் அந்த வார்த்தைகள் மூலமாக நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன். அதுபோல் உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் வேதத்தின் வார்த்தைகளை நீங்கள் வாசிக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். ஆகவே தான் இதில் குறிப்பிட்டு சொல்லுகிறார், நீங்கள் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, அப்போ விசுவாசத்தை குறித்து போதிக்கிறார். அதே போல என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்கிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ பாருங்கள் பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ நாம் பல வழிகளை தேடுகிறோம். எப்படியாகிலும் நல்லா பெரிய ஆளாக வந்துடலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் தான்ப்பா வழி. நம்முடைய உயர்வு வேணுமா, ஆண்டவரை பார்க்கணும். நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படணுமா, இயேசுவை நோக்கி பார்க்கணும், அவரிடத்தில் பேசணும். அல்லேலூயா. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமா, ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். நம்முடைய ஊழியத்தில் உயர வேண்டுமா, ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். ஊழியத்தில் ஆசீர்வாதங்கள், தேவனுடைய வல்லமை, அவருடைய பிரசன்னம் பெருக வேண்டுமா, ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். அதற்கு இயேசு தான் வழி. அல்லேலூயா. அதுதான் சொல்கிறார், எல்லாவற்றிற்கும் என்ன பண்ணுகிறேன், நானாக இருக்கிறேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற யாவரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்போ எல்லா ஆசீர்வாதங்களும் கிறிஸ்துவுக்குள் அடங்கி இருக்கிறது. ஒரு தேவ பிள்ளை ஆண்டவருக்கு நேரம் கொடுத்து, நேரங்களை செலவழித்து, ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து அவரோடு கூட வேதத்தில் தியானம் செய்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்கிறது. அவரோடு கூட பேசுகிற ஒரு அனுபவம். அப்போ இப்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் ட்ரெயின் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஆகவே விசுவாசம் என்பது நம்மை உருவாக்குகிற ஒரு வழியாக இருக்கிறது. அல்லேலூயா. ரோமர் புத்தகத்தில் நாம் பார்க்கும் பொழுது, ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அல்லேலூயா. விசுவாசம் என்பது கேள்வியினாலே வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கேள்வி என்பது என்ன, நாம் வேதத்தில் வாசிக்கிறதுனால அல்ல, தேவனுடைய சத்தத்தை நாம் செவிகளிலே கேட்பதினாலே நாம் என்ன பண்ணுகிறோம், நம்முடைய உள்ளத்தில் ஒரு புதிய நம்பிக்கை பிறக்கிறது, ஒரு விசுவாசம் பிறக்கிறது. ஓ, கர்த்தர் எனக்கு செய்வார், நன்மை செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை உண்டாகிறது. ஆகவே தேவனுடைய வசனத்தை நாம் கேட்க 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 நம்முடைய உள்ளத்தில் நாம் எந்தெந்த காரியங்கள்லாம் தடையாக இருக்கிறதோ அதெல்லாம் நம்மை விட்டு விலகும். அல்லேலூயா. எதெல்லாம் நம்மை என்ன பண்ணுகிறது, தேவனுடைய விட்டு பிரிக்க செய்கிறதோ அதெல்லாம் நம்மை விட்டு விலகும். அப்போ அவருடைய பாதத்துக்கு நேராக நம்முடைய கண்கள் திருப்பும் பொழுது, அல்லேலூயா, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டது போல அவருடைய பாதத்தை, அவர் மேல் இருக்கிற நம்பிக்கையை நாம் தெரிந்து கொண்டோமானால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், கடுகு விதையளவு விசுவாசம் இருந்தால் என்ன பண்ணலாம், சமுத்திரத்தை பார்த்து நீ போய் மலையை பார்த்து நடு சமுத்திரத்தில் கொண்டு விழு என்று சொன்னால் அது அப்படியே ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ விசுவாசம் என்பது மிக மிக அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதே விசுவாச வாழ்க்கையாக இருக்கிறது. ஆகவே நீங்களும் நானும் விசுவாசிக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளே, இதை பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார். அவருடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு. அவர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். அதே நேரத்தில் நாம் விசுவாசிக்கும் பொழுது நாம் என்ன பண்ணுகிறோம், ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறோம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளை, ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விசுவாசம் மிக முக்கியம். ஆகவே நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கூட ஆண்டவருடைய சமூகத்தில் வரும் பொழுது நான் ஆண்டவரிடத்தில் நான் கேட்கறதை பெற்றுக்கொள்ளுவேன். அல்லேலூயா. அதே தான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் ஜெபிக்கும் பொழுது சந்தேகப்படாமல் ஜெபம் பண்ணுங்க, விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. ஏனென்றால் நாம் கேட்கிற காரியம் அவருக்கு தெரியும்.
அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட வல்லமையுடைய ஒரு தேவனாக இருக்கிறார். நம்முடைய நம்பிக்கை அவர் மேலே இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு எல்லா காரியங்களையும் செயல்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அப்போ நம்முடைய நம்பிக்கை அவர் மேலே இருக்கணும். ஆகவே பாருங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் அவ்வளோ ஒரு பெரிய தேவனிடத்தில் நீங்கள் கேட்க வரீங்க. அப்போது ஒரு நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுதோ, ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போகும் பொழுதோ, நீங்கள் என்ன பண்ணணும்? உங்கள் இருதயத்தை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் நான் என் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க போகிறேன், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரப்போகிறது, என் கர்த்தர் எனக்காக பேசுவார் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் பார்க்கும் பொழுது, அந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்காகவே பேசுவார். ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளை, எல்லா மனுஷரும் நெருக்கி கொண்டு வந்தாங்க. ஒரு சகவி என்ற மனுஷனுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது ஆண்டவரிடத்தில் எல்லாரும் கூட்டமாக வராங்க. ஆனால் இந்த சகையுக்கு மாத்திரம் என்ன பண்ணலை? அவரை பார்க்கக்கூடிய வழி கிடைக்கல. அவன் என்ன பண்ணுகிறான்? அவன் சரீர வளர்ச்சி குறைவாக இருந்தது, குள்ளனாய் இருந்தான் என்று வேதம் சொல்கிறது. அப்போது அப்படிப்பட்ட ஒரு மனிதன் இயேசுவை எப்படியாச்சும் பார்த்துடணும், அவர் எப்படிப்பட்டவர், அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை என்ன பண்ணணும்? அறிந்து கொள்ளணும் என்பதற்காக அவர் என்ன பண்ணுகிறான்? ஒரு உயரமான காட்டுத்தி மரத்தில் அவன் ஏறுகிறான். அப்போ அந்த இயேசுவை பார்க்கிறான். இயேசுவை அவன் பார்க்கறதுக்கு முன்பதாகவே இயேசு அவனை பார்த்துட்டார். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவனுடைய உள்ளத்தின் வாஞ்சை இயேசு பார்க்கிறார். ஆகவே எப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு வாஞ்சையோடு அவரை நோக்கி பார்க்கிறோமோ அந்த வார்த்தை நம்முடைய உள்ளத்தில் வரும். நம்முடைய உள்ளத்தில் கர்த்தர் பேசுவார், நமக்காக ஆண்டவர் பேசுவார், நமக்காக ஒரு செயலை அவர் செய்வார். ஆகவே அவர் மீது இருக்கிற அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். பாருங்க, அந்த சகையுவை இயேசுவே என்ன பண்ணுகிறார்? நான் உன் வீட்டில் வந்து தங்குறேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு உன் வீட்டில் வந்து நான் பிரவேசிப்பேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லுகிறார். ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம விசுவாசத்தோடு அவரை பார்க்கும் பொழுது, அல்லேலூயா, இன்றைக்கு எந்தெந்த காரியத்தில் நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்களா? என் வாழ்க்கையில் அவ்வளோதான், இன்னும் இதுக்கு மேலே எந்த காரியங்களும் என் வாழ்க்கையில் இல்லை என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவராகி இயேசு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆவியானவருடைய பிரசன்னம் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. ஆகவே உங்களுக்காக ஒரு தேவன் உண்டு, உங்களை நேசிக்க ஒரு தகப்பன் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளே, அவர் ஒரு தகப்பனாக நமக்கு இருக்கிறார். அவர் கைவிட மாட்டார். நிச்சயமாக உங்கள் தேவைகளை சந்திப்பார். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அவரை நோக்கி பாருங்கள். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை அவர் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகவே இந்த வேளையிலும் கூட விசுவாசத்தோடு அவரை நோக்கி பார்ப்பீங்களா? உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், இயேசுவினிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை கேட்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் இன்னும் விசுவாசத்தில் நீங்கள் வளர வேண்டும். ஆகவே ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட அவர் வல்லவராயிருக்கிறார். நாம் ஜெபிக்கலாமா? என்னோடு கூட ஜெபியுங்கள். எந்தெந்த காரியத்திற்காக உங்கள் வாழ்க்கையில் இன்னும் நடக்க முடியாத காரியங்கள் எல்லாம் இருக்கிறதா? ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்கள், ஏசப்பா, என் வாழ்க்கையில் இந்த மாதத்தில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும் அப்பா. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஒரு புதிய துவக்கத்தை தாரும் ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, நீர் பாராட்டின இரக்கங்களுக்காக, கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, எங்களை நேசிக்கிறீரப்பா. ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் ஒரு அற்புதத்தை செய்யுங்க. அவங்க எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை கர்த்தர் கைகூடி வர பண்ணுங்க ஆண்டவரே. தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லியிருக்கிறப்பா. இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுடைய இல்லத்தில் ஒரு இயற்கை கப்பாற்பட்ட ஒரு சமாதானம் இறங்கட்டும் அப்பா. இயற்கை கப்பாற்பட்ட ஒரு ஆசீர்வாதமான வழிகள் திறக்கப்படட்டும் அப்பா. ஆண்டவரே, இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் எல்லாம் அடைக்கப்பட்டதாக வாசல்களாக இருக்கிறது, நான் உயர்வதற்கோ நான் முன்னேறுவதற்கோ ஒரு காரியமும் இல்லை என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு புதிய துவக்கம் இந்த நாளிலிருந்து
உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் அப்பா. ஓ, நீ வாளாகாமல் தலையாகவாய், கீழாகாமல் மேலாவாய் என்று சொன்ன வார்த்தையின்படியே உங்கள் பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இன்னும் இருக்கிற எல்லா நெருக்கங்கள் இயேசுவின் நாமத்தினால மாறட்டும் ஆண்டவரே. ஒரு பெரிய விடுதலையை காண செய்யுங்க ஆண்டவரே. அற்புதமாய் நம்முடைய பிள்ளைகளை நடத்துவீராக. எல்லா ஆண்டவரே துக்கங்கள் ஆண்டவரே மாறட்டும், கவலைகள் மாறட்டும், கண்ணீர் துடைக்கப்படட்டும் ஐயா. தொடர்ந்து வழி நடத்துங்க ஐயா. இதை பார்க்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு சமாதானம் உண்டாகட்டும் அப்பா. ஆண்டவரே கர்த்தர் உம்முடைய பல பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தொடர்ந்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமேன்.